concept, we have to worship and get relief everything. அதுக்கு தியானங்கள் தேவை. அதுதான் தியானம். இன்றைக்கு கோயம்புத்தூரில் அவர் நடத்துகிற அந்த அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார் என்றால் அவர் காட்டுகின்ற வழி மனம், நம்மளுடைய மனம் சரிப்பட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அதுபோல இப்பொழுது அவர் எடுக்கிற முயற்சியானது, இன்றைய நிகழ்ச்சி மரத்தை நட வேண்டும், விவசாயத்தை விற்க வேண்டும், விவசாய வருமானம் வர வேண்டும் வேறு ஒரு நல்ல எண்ணத்தில் தன் வாழ்க்கையை இந்த முறையிலும் அர்ப்பணித்துக் கொண்டு நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு சத்குரு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றிகள் ஐயா. May I now invite Shri Shivraj Singh Chauhan, Honorable Minister, to please address the gathering. தில்லியிலிருந்து நம் தமிழக விவசாயிகளின் நலன் கருதி இத்தனை தூரம் பயணம் செய்து நமது நல்வாழ்விற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மத்திய விவசாய நலன் மற்றும் கிராம வளத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை விழா பேருரை ஆற்ற அழைக்கிறோம். मामा बिन प्रणामम एन भांजे गुलुक्कू एन एनवान सगोदर सगोदरी गलुक्कुम व्यवसाय गलुक्कुम एन बड़क्कम. सदगुरु आपको प्रणाम करता हूं. गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर् साक्षात परब्रह्मम तस्मै श्री गुरुवे नमः. हिंदी में कहते हैं गुरु गोविंद गौ खड़े काटे लागू पाए, बलिहारी गुरु आपकी गोविंदियो बताए. परम सिद्धे सदगुरु जिनके कैंपस में आज हम बैठे हैं, मेरे परम मित्र लोकसभा के पूर्व डिप्टी स्पीकर डॉक्टर एन थम्बी दुरई जी, मेंबर ऑफ पार्लियामेंट लोकसभा आदरणीय के गोपीनाथ जी, होसुर के एमएलए श्री भाई प्रकाश जी, एक्स एमएलए श्री डॉक्टर के एम मनोहरन, मेयर होसुर श्री एस सत्या जी, संजय खन्ना जी, गिरीश मूर्ति जी, बी कार्तिकेयन जी और यहाँ उपस्थित मेरे प्रिय बहनों भाइयों भांजे भांजियों, दोनों हाथ जोड़ के शीश झुका के आपको प्रणाम करता हूं, आपको नमस्कार करता हूं. இந்த விழாவில் முன்னெடுத்து தலைமை தாங்கி நடத்தும் சத்குரு அவர்களுக்கும், மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா அறிஞர் பெருமக்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். होसुर तो अद्भुत भूमि है. गोपीनाथ जी कभी तेलुगु में बोल रहे थे, कभी तमिल में बोल रहे थे और मुझे कह रहे थे कन्नड़ भी बोली जाती है. ये तमिल तेलुगु और कन्नड़ का त्रिवेणी संगम है. ஓசூர் நகரமானது ஒரு அற்புதமான நகரமாக எனக்கு படுகிறது. கோபிநாத் அவர்கள் தமிழில் பேசுகிறார், கன்னடத்தில் பேசுகிறார், தெலுங்கில் பேசுகிறார். இந்த மூன்று மொழிகளும் சங்கமிக்கும் ஒரு त्रिवेणी संगमமாக எனக்கு இந்த ஓசூர் நகரம் படுகிறது. लेकिन एक और संकल्प मेरे मन में पैदा हुआ है. हर भारतीय को कम से कम एक दक्षिण भारतीय भाषा जरूर सीखनी चाहिए. मैं भी सीखने की पूरी कोशिश करूंगा. இப்பொழுது எனது மனதில் ஒரு எண்ணம் உதிக்கிறது. எல்லா இந்திய நாட்டவருக்கும் நமது தென்னாட்டின் பாஷையை ஒன்றை அறிந்து கொள்வதில் முக்கிய அம்சமாக அது கருதப்பட வேண்டும். என் மனதிலும் அந்த எண்ணம் தோன்றுகிறது. सदगुरु आपको हृदय से धन्यवाद देता हूं. संत केवल वो नहीं होते जो हिमालय की चंद्राओं में बैठ के अपने आत्म कल्याण के प्रयास करते हैं. केवल मंदिर में जाके पूजा और आरती करने वाले भी केवल संत नहीं होते. संत वो होता है जो आत्मनो मोक्षार्थ जगत हितायचा, आत्मा के मोक्ष और जगत के कल्याण के लिए काम करता है और वही काम सदगुरु कर रहे हैं.
சத்குரு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேச சேவையே முக்கியமான சேவை. அது கோவில்களில் அமர்ந்து பணிபுரிவதால் மட்டும் நடப்பதல்ல. மக்களுக்கு நாம் சென்று அவர்களுக்காக நாம் பணி செய்வதே உண்மையான தேச சேவை என்று நான் கருதுகிறேன். भारतीय संस्कृति और दर्शन का एक लाइन में अगर मैं कहूं सार क्या है तो वो है एक ही चेतना हम सब में विराजमान है. मनुष्य मात्र में एक ही चेतना है, हम एक हैं. इसलिए हमारे देश में कहा गया है आत्मवत् सर्वभूतेषु, सबको अपने जैसा मानो, जियो और जीने दो. और इसलिए हमारे देश में कहा अयम निगम परो व्यक्ति गगना लघु चेताम उदार चरिता नाम तू वसुदैव कुटुंबकम, सारी दुनिया ही एक परिवार. இந்திய பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய கோட்பாட்டை ஒரு வரியில் நான் சொல்வதென்றால் அனைவரும் ஒன்று. அனைத்து உள்ளங்களிலும் அந்த ஒருமித்த கருத்துத்தான் இருக்கிறது. தேவன் ஒருவனே. அதனால்தான் இந்த பெரிய பிரபஞ்சமே ஒரு குடும்பமாக நாம் கருதி செயல்பட வேண்டியது முக்கியமான கருதுகோளாக என்று நான் கருதுகிறேன். वो चेतना हम सब में है तो हम सब एक, कोई ईर्ष्या नहीं, कोई द्वेष नहीं, कोई भेदभाव नहीं. एक ही पिता की संतान है हम. लेकिन वो चेतना केवल मनुष्य मात्र में नहीं है, वो चेतना प्राणियों में भी है, पशु पक्षियों में, कीट पतंगों में. और केवल इतना ही नहीं, पेड़ पौधों में भी वही चेतना है. नदियों, समुद्रों, पहाड़ों में, ग्रह नक्षत्र तारों में बस एक ही चेतना है. हम सब एक ही चेतना के अंग हैं. அந்த இயற்கையான சக்தி என்பது மனித ரூபத்தில் மட்டுமல்ல, பிராணிகள் திக்கிலும் இருக்கிறது, தாவர ஜந்துக்களிலும் இருக்கிறது. அத்தனை ரூபத்திலும் அடிப்படையாக இருக்கும் அந்த சக்தியைத்தான் நாம் போற்றப்பட வேண்டி இருக்கிறது. அந்த ஒரு சக்தி தான் எல்லா மனிதர்களிடத்திலும் பிராணிகளிடத்திலும் ஒரே சக்தியாக விளங்குகிறது, ஒரே ரூபமாக விளங்குகிறது. அதை போற்ற வேண்டியது நமது கடமை. और इसलिए हमने नदियों को केवल जलवाहका नहीं माना, हमने मां माना है. गंगा, सिंधु, कावेरी, यमुना, सरस्वती, रेवा, महानदी, गोदा, ब्रह्मपुत्र, पुनात्मान, ये पवित्र माताएं हैं हमारी. உங்களுக்கு தெரிந்தது போலவே நாம் எல்லா நதிகளிலும் நமது தாய்மார்களைப் போலவே நாம் கருதுகிறோம். நமது அன்னை ரூபத்தில் அவரை வழிபடுகிறோம். காவேரி, கங்கா, பிரம்மபுத்திரா எல்லா நதிகளிலும் நமக்கு அன்னை ரூபத்தில் நாம் வழிபடுவது நமது தேசத்தின் பாரம்பரியமாகும். इसलिए हमने नदियों की भी पूजा की, लेकिन हमने पेड़ों में भी वही चेतना देखी. इसलिए हमने पेड़ों की पूजा भी की. पीपल, बरगद, केला, नारियल, ये केवल वृक्ष नहीं है, इनकी हम पूजा करते हैं. और इसलिए करते हैं कि यही तो हमें जिंदगी देते हैं, जीवन देते हैं. पेड़ हमें ऑक्सीजन देते हैं जिससे हम जिंदा रहते हैं. अगर पेड़ नहीं होंगे तो हम भी नहीं होंगे. நதிகளை நாம் எப்படி தெய்வமாக வழிபடுகிறோமோ அதே போல்தான் நாம் மரங்களையும் தெய்வமாக வழிபடுகிறோம். ஏனென்றால்